வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசிஎன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இசை மட்டும் கேஷுவலா இருக்கிறப்ப, "என்ன ஆச்சு இவருக்கு? இவரு ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்றப்ப, "இசை உன்கிட்ட நான் நெறையா பேச வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பேசலான்னு கிட்டக்க வராங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்றப்ப, திடீர்னு என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கு. "நம்ப தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ன்னு" சொல்லிட்டு தூங்கலான்ட்டு இருக்கிறப்ப, "இசை நான் உன் மேல எவ்வளோ அன்பு கலந்த பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் இது எல்லாத்தையும் சொல்லப் போறேன். எனக்காக நின்னது நீ மட்டும் தான். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப, என்னாலேயே என்ன நம்ப முடியல. என்ன நடந்திருக்கும் தெரியல. ஆனா நீ தானே எனக்காக ஆதரவா நின்ன. அப்படிப்பட்ட இசைய என்னால எப்படி வந்து விட்டுக் குடுக்க முடியும்? எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? ஐ லவ் யூ இசை" அப்படின்னு காதல வந்து வெளிப்படுத்திர்றாங்க. விஷால் இது எல்லாம் உண்மையா? இல்ல பொய்யா? அப்படின்னு சொல்லும்போது, நான் போயி உன்கிட்ட பொய் சொல்ல முடியுமா? எனக்கு உண்மையா இருக்கிறது நீ மட்டும் தான். அந்த அளவுக்கு என்ன மனச கவர்ந்து வச்சிருக்க. எங்க இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிடுவேனோன்னு எத்தன நாள் தெரியுமா? நான் பயந்திருக்கேன். அப்படின்னு மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. நான் இப்ப தெளிவா தான் உன்கிட்ட வந்து பேசுறேன். என்னன்னு தெரியல. உன்கிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் என் மனசு ரீதியா கொட்டிறணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்றப்ப, கடவுளே! இது எல்லாம் கனவா? நனவா? என்னால சுத்தமா வந்து யூகிக்க முடியலையே! அப்படின்னு சொல்லும்போது, விஷால லைட்டா வந்து கிள்றாங்க நம்ப இசை. உடனே செமையா வந்து விஷால் வந்து கத்துறாங்க. "என்ன கனவா? உண்மையா? நெனச்சு பாத்தியா? இது எல்லாம் சத்தியமான உண்ம தான். நான் இப்ப சொல்றது மட்டும் தான் உண்ம. உன் மேல நான் காட்டுற அன்ப வேற யாராலயும் காட்ட முடியாதுன்னு" சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து அப்படியே வர்ஷினி கிட்ட அன்பா பாசமா வந்து பேசுறாங்க. "நம்ப ஒண்ணு நெனச்சு வந்தா, அது ஒண்ணு நடக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. உன் கைய இப்ப நான் புடிச்சிருக்கிற மாரி, ஆயுசுக்கும் நான் உன் கைய புடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன பண்றது? இது மாரிலாம் ஒரு இடையூறு வந்துருச்சு. இது லைட்டா ஒரு ஸ்பீட் பிரேக் மாரி நெனச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு. பரவால்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ப 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்வோம். அதுக்கான நேரமும், காலமும் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது." அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ராகவ் வர்ஷினி கைய பார்த்துட்டு, அப்படியே வந்து கையில முத்தம் குடுக்குறாங்க. நம்ம வர்ஷினியும் கியூட்டா அழகா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இவங்க வராங்க. நம்ப ஸ்ரீஜா, "என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?" அப்படின்னு சொல்லும்போது, "உன்கிட்ட நான் பேச வேண்டியது எதுவும் இல்ல. எங்க வாழ்க்கைய நாங்க பேசுறதுக்காக இங்க வந்திருக்கோன்னு" ஸ்ரீஜாவ வந்து ரூம்லயே இருக்க சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் வெளில போறாங்க. "நான் தான் அவனோட மனைவி. ஆனா, என்ன அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் ஓகே தான். ஆனா, அதுக்குன்னு இன்னமும் நம்ப ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில கூட வர்ஷினி பின்னாடியே போயிட்டுருந்தா, என்ன அர்த்தம்? என் மேல அன்பு, பாசம் வரவே வராதா? என்ன நடக்குது இங்க? நம்ப ஒரு திட்டம் போட்டா, இங்க வேற ஒரு திட்டம் போடுதே!" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேரர்ட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன நடந்துச்சு?" "மேடம், சொதப்பிடுச்சு மேடம்" அப்படின்னு அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. "அச்சச்சோ! அவங்க தம்பி ஏதோ அந்த ஜூஸ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லும்போது, இது வேறயா? இப்ப என்னடா நடக்குது? என் வாழ்க்கையில இப்படி அந்த இடத்துல நின்னாலும், இசைய நெனச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப இசையும், விஷாலையும் சேர்த்து வச்ச புண்ணியம் கூட எனக்கு தான் கிடைக்குமா? கடவுளே! இப்ப என்ன நடக்குதுன்னு என்னால யூகிக்க முடியலன்னு சொல்றப்ப, சிந்தாமணி வந்து கால் பண்றாங்க. "என்னம்மா சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆ ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்" அப்படின்னு நக்கலா வந்து பேசினோனே, "என்ன ஆச்சு?" ஒரு பக்கம் ராகவ் வர்ஷினிய கூட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கான், கைய புடிச்சு. "ஏய்! அவ உன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சே!" கேட்டா, "உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் வர்ஷினியோட புருஷன்ங்கிற மாரி சொல்லிட்டு போறாப்ல. இதுக்கு மேல என்னால பேச முடியல. சரி, எது எப்படியோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும்." "என்னது?" அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து கத்துறாங்க. "சரிப்பா விடு. நமக்கு அதுவா முக்கியம். இசைவாணி எப்படி இருக்கா? அங்க தான் விஷால் வந்து உண்டில்லன்னு ஆக்கியிருப்பானே." "ஆமா, கரெக்ட்டு தான். ஆனா தேவையில்லாம நான் திட்டம் போடுறேன்னு சொல்லி அது சொதப்பிடுச்சே." அப்படின்னு அவங்க அந்த பேனர வச்சு திட்டம் போட்டது எல்லாத்தையும் சொல்றாங்க. "நமக்கு எதிரி யாருமே இல்ல ஸ்ரீஜா. அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா, முழுக்க முழுக்க காரணம் அது நம்ப மட்டும் தான். சும்மா இருங்க. நானே வந்து கோவத்தின் உச்சத்தில இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன தூக்கி போடுறாங்க நம்ப ஸ்ரீஜா. அப்போன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையேன்னு சொல்றப்ப, இசைவாணி கிட்ட வந்து ஏந்திச்சு நின்னு பேசுறாங்க. அப்படியே முத்தம் குடுக்கலான்னு வரப்ப, கிட்டக்க வந்துட்டு அப்படியே 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, பாட்ட போட்டுட்டு. இது எல்லாத்தையும் நம்ம கேட்டே ஆகணும்னு, ஸ்ரீஜா என்ன நடக்குதுன்னு தெரியாம கதவுல காத வச்சு, அங்க என்ன நடக்குதுங்கிற மாரி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து யாராவது வரப்ப, இங்கேயும் அங்கேயும் போற மாரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. 2 பேரும் செம்மையா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதையும் வந்து பார்த்துடுறாங்க. அந்த சின்ன கேப் வழியா.
அச்சச்சோ! இவங்க என்ன இவ்வளோ ஒத்துமையா ராசி ஆயிட்டாங்களே! இது எல்லாத்தையும் என்னால ஜீர்ணிக்க முடியலையே! அப்படின்னு சொல்லும்போது, ராகவும், வர்ஷினியும் வராங்க. "ஏய்! உன்ன பார்த்தாலே எனக்கு கேவலமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய்! என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ ஏதாவது சத்தம் போட்டு எங்க 2 பேரையும் பேசினா கூட சரிங்களாம். நான் தான் இவரோட மனைவியா வர வேண்டியது. நீ அந்த இடத்துக்கு வந்துட்டன்னா, நான் விட்டு குடுத்துருவேனா? அந்த இடத்த உன்ன அடிச்சு தொரத்திட்டு, கூடிய சீக்கிரம் நான் வந்துருவேன். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரூம் பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அதாவது ராகவ், நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸ்ரீஜாக்கு, அதான் எங்க அக்கா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ராகவ், எங்க அக்காவும், உங்க தம்பியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கே! ஏய்! நீங்க பார்த்தா மட்டும் தப்பில்ல. நான் பார்த்தா தப்பா? நாங்க எதார்த்தமா இங்க வந்து நிக்கணும்லாம் நிக்கல. உன்கிட்ட பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்கன்னு. நம்ப போலாம் ராகவ். இவளுக்கு வேற வேல இல்ல. நீ அப்படியே வந்து வயித்தெரிச்சல் பட்டுக்கிட்டே இரு. நம்ப இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சர்றாங்க. இத பார்த்த உடனே, என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்ரீஜா, நீ வேற எங்கேயாவது தங்கிக்க. நாங்க வந்து அங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க போறோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே கீழ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போறாங்க. தயவு செஞ்சு அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாத. இவ இல்லாத அளவுக்கு நம்ம வேணா கார் எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போவோமா? என்னது கார் எடுத்துட்டு லாங் டிரைவ் போறீங்களா? நான் என் புருஷன்கிட்ட பேசுனேன். நீ யாரும்மா கேட்கறதுக்கு? ஐய்யய்யோ! யாரு? யாருக்கு பொண்டாட்டி? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துல. சரி திருப்பியும் வந்து ஃபோன் பண்ணி கேட்போம். ஸ்ரீஜா வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு. ஸ்ரீஜாக்கு வந்து கால் பண்றாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? அவங்க 2 பேரும் சண்ட தானே போட்டுட்டு இருக்காங்க. ஆமா. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, "ஏய்! என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் ஸ்ரீஜா உன்னோட கைவண்ணம் தான். இதெல்லாம் தேவையா? இப்ப ஊர்லேருந்து இத்தன 100 கிலோமீட்டர் தாண்டி என்ன திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்றீங்களா? சும்மானே இருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுட்டாங்க. விஷாலும், நம்ம இசையும் சூப்பரா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இசை வந்து ஸ்லிப் ஆகுற மாரி தெரிஞ்ச உடனே, அப்படியே நம்ம இசைய வந்து புடிச்சிடுறாரு நம்ப விஷாலு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "இவ்வளோ அன்பு ஏன் இத்தன நாளா காட்டாம இருந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ப தூங்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே விஷால் வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இசை வந்து விஷாலையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "விஷால், இந்த நாள என்னால மறக்கவே முடியாது. நீங்க என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு" சந்தோஷமா வந்து பேசுறாங்க. "கூடிய சீக்கிரம் உங்க மனச நான் மாத்திருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்க மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம இருந்த. இப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டீங்கல்ல. சூப்பர்! லவ் பண்ணா என்னதான் லவ் பண்றேன். ஆனா காலமும், நேரமும் அமையல அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டீங்களே. போதும் விஷால். இது போதும். என் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்துட்டீங்க. அது போதுங்கிற மாரி இசைவாணி யோசிக்கிறாங்க.